இன்றைக்கி இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கடல்பாசி, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இறால் நல்லா வேகட்டும். இது கூடவே கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 2